மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்னு சொல்லி இருக்குது. வேலை அவசியம்தான், வீட்டை சுத்தமாக வைக்கிறது அவசியம்தான், துணித வைக்கிறது அவசியம்தான். இவைகளெல்லாம் சேர்ந்து எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை பிரித்து விடுகிறது என்று சொன்னால், மரியாதை போல பிரியாணி வைக்கலாட்டியும் பரவாயில்ல, பாத்திரம் கழுவலாட்டியும் பரவாயில்ல, துணி துவைக்கலாட்டியும் பரவாயில்ல, அவர் வந்துட்டாரு, அவருக்கு அந்த நேரத்தை கொடுத்து நான் அவரில் மகிழ்ச்சியாக இருப்பேன். கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். கவனிங்க, வேலை வெறியாக மாறிவிடக்கூடாது. சொல்லுங்க, வேலை என்ன வெறி? காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு வெறியா மாறக்கூடாது. ஒண்ணு, ஞாயிற்றுக்கிழமையிலும் வேலை வெறியா மாறக்கூடாது. உங்களுக்கு கோடி ரூபா கொடுத்தா கூட இந்த கோடியை நீ வச்சுக்க, ஞாயிற்றுக்கிழமை வேலை வெறி பிடிச்சவன் நான் கிடையாது. வேலைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீ எவ்வளோ கொடுத்தாலும், எவ்வளோ நெருங்கின நண்பனாக இருந்தாலும் நான் போக மாட்டேன். கவனிங்க, நான் சொல்கிறேன், உங்களுடைய பணத்தை நீங்கள் சேகரிக்கிறீர்கள், ஆனால் நான் உங்களுடைய பைகளை பொத்தலான பைகளாய் மாற்றி விடுகிறேன்னு சொல்கிறாரு. ஏனென்று சொன்னால், நீங்கள் ஓய்வு நாளிலும் என் கட்டளைகளை கை கொள்ளாமல் நீங்கள் வேலை செய்கிறீர்களே. நீங்கள் நினைக்கிறீங்களா ஞாயிற்றுக்கிழமை நான் வேலை செய்யாமல் நல்ல ஒரு சம்பளம் கிடைக்குது, வேலை செஞ்சால் அந்த கையில் நிற்குன்னு? இல்லை இல்லை, ஆண்டவரே பொத்தல் போட்டு விட்டுருவேங்கிறார். உன் சரீரத்துக்கு ஒரு நாளாவது இளைப்பாறுதல் வேண்டுன்றதான் ஒரு ஓய்வு நாளை நியமிச்சார். அந்த 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரோட நம்ம பெரியவங்களாங்க? சொல்லுங்க, எதுக்கு ஒரு நாள் ஓய்வு நாள் கொடுத்தோம்? பொண்டாட்டி பிள்ளைகளோட நேரம் செலவிடு. மனைவியை பாரு, பரிதாபமாக உட்காந்துருக்கு. கணவனை பாரு, பரிதாபமாக உட்காந்துருக்காரு. பிள்ளைங்களை பாரு, எங்கள் அப்பா இப்படி தான் வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிருப்பார். ஒரு நாள் ஆண்டவரை தேடுவதற்கும் மனைவி பிள்ளைகளோடு மகிழ்வதற்காக ஆண்டவர் கொடுத்துருந்தா, அந்த நாள்லையும் நீங்கள் ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து நீங்கள் போகிறீங்களா, உங்கள் டயர் பஞ்சர் ஆகும். நீங்கள் போகிறீங்களா, ஆஸ்பத்திரி செலவு வருது, ஆலயத்தை விட்டுட்டு போனால், நான் தப்பெல்லாம் சொல்ல மாட்டேன், உறுதியாக சொல்கிறேன். என்ன விஜய், உண்மை தானே? பொத்தலாக தான் போகும். உன் காசு உங்ககிட்ட நிலை நிற்காது. இன்னைக்கு நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனை விட்டுட்டு நான் வேற எங்கேயும் போக மாட்டேன்னு பொருத்தனை பண்ணுங்க. வேலை வெறியாக மாறிவிடக்கூடாது. வேலை வெறியாக மாறினால் அது அகால மரணத்தை உண்டாக்கும். என்னது இப்படி சொல்றீங்க? என்ன பாஸ்டர் அகால மரணத்தை உண்டாக்கும்? காலையில் வேலை, நைட் டியூட்டி, திரும்ப காலையில் வேலை,